வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? சித்து வேலை பண்ணியாவது மகன் அருண் நேருவை அமைச்சர் KN நேரு ஜெயிக்க வச்சிருவாராம் அப்படின்னு அமைச்சர் ராஜகண்ணப்பனே திமுக காரங்க மத்தியில பேசின வீடியோ வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது. அமைச்சர் அதை மட்டுமா பேசினாரு, கூட்டணி கட்சிகளோட சின்னத்தை குண்டாங்கூரா கலாய்ச்சி சிக்கல்ல மாட்டியிருக்காரு. தேர்தல் களத்துல திமுக காரங்க கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் சேர்த்து பிரச்சார வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. ஆனா ஏற்கனவே பல தொகுதிகளில் அரைமனசோட தான் வேலை நடக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்துட்டு இருக்கு. அதனால தொகுதிக்கு நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் பொறுப்பாளர்களான அமைச்சர்கள் சில இடங்கள்ல மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் திமுக காரங்களை எச்சரித்து வேலை வாங்கிட்டு வராங்களாம். தொண்டர்களுக்குள்ள இப்படி இணக்கமில்லாத சூழல் நிலவர நிலையில அமைச்சரே கூட்டணி கட்சிகளையும் அதோட சின்னங்களையும் கலாய்ச்சு பொது மேடையில பேசியிருக்கிறது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. கடலூர்ல யாதவ மகாசபை சார்பில் தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அதுல அமைச்சர் ராஜகண்ணப்பன் பங்கேற்றிருக்காரு. அந்த கூட்டத்தில் பேசினப்போ சிதம்பரத்தில் போட்டியிடுற VCK தலைவருக்கு பானை சின்னம் தான் கிடைச்சிருக்கு, திருச்சியில் போட்டியிடுற மதிமுக துரை வைகோவுக்கு தீப்பெட்டி சின்னம் தான் கொடுத்துருக்காங்க, என்னையா பானை தீப்பெட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு கட்சிக்குள்ள பேசி கலாய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சிரிப்பை கிளப்பியிருக்காரு. அவர் ஒரு சின்னத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் எதை நின்று போறாரு, அவர் எல்லா கட்சியும் நிற்கிறாங்க நின்று போற. அவர் வைகோ பையன் தீப்பெட்டியில் நிற்கிறாரு. என்னப்பா தீப்பெட்டி வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னாரு. நீ வேலை பார்த்து விடப்பா, அவர் பையன் நிற்கிறா, அது வேற விஷயம். பாரதியார் தோத்து போவார், அது வேற விஷயம். அதே மாதிரி காங்கிரஸுக்கு 9 தொகுதியை திமுக ஒதுக்கி இருக்குன்னு சொன்ன ராஜகண்ணப்பன் 7 தான் கொடுக்கணும்னு சொன்னோம், ஆனா தலைவர் 9 கொடுத்துட்டாருன்னு போட்டு உடைச்சிட்டாரு. ராகுல் காந்தி கேட்டுக்கிட்டதுனால தான் 9 தொகுதி கொடுத்தாங்கன்னு சொல்ல வந்த அமைச்சர் ஒரு ஃப்ளோவில் ராஜீவ் காந்தின்னு வேற உளர்னாரு. அப்புறம் காங்கிரஸ்காரங்க 9 சீட்டு நான் 7 கொடுக்கணும்னு அவர் 9 கொடுத்துருக்காரு. அவங்க 7 தான் கொடுக்கணும்னு சொன்னார் முதல்ல. அவர் ராஜீவ் காந்தி கேட்டோன்னே அப்புறம் சரி என்ன செய்யுது தொலைஞ்சி வச்சு கொடுத்தா அப்படி வந்தவன் நம்மளுடைய கடலூர் வேட்பாளர். தொடர்ந்து அவர் பேசினப்ப பெரம்பலூர்ல அருண் நேரு எப்படியும் ஜெயிச்சிருவாருன்னு சொன்ன அவரு அதுக்கான சித்து வேலையெல்லாம் KN நேருவுக்கு தெரியும், ஜெயிக்க வச்சிருவாருன்னு சொன்னாரு. பெரம்பலூர் என்னப்பா மணி சொல்லு ஜெயிச்சிருவான். அவர் நேருக்கு எல்லா வேலையும் சேர்ந்து எல்லா சத்து விளையாட்டு விளையாடுறாரு. அவர் ஒன்றும் பண்ண முடியாது. இதை கேட்ட திமுக காரங்க ஜெயிக்க வைக்கிற சித்து வேலை என்னவா இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். திமுக காரங்க அவங்க மேல ஓவர் கான்பிடன்ஸோட இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா கூட்டணி கட்சிகளை இப்படி கலாச்சா எப்படின்னு தலையை சொறியறாங்களா அந்தந்த கட்சியுடைய தொண்டர்கள்.